நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி கணக்கில் 11 மாதம் பென்ஷன் வழங்குவதில் திடீர் மாற்றம், புதிய உத்தரவு. என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக இந்த உத்தரவு யாருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, ஓய்வூதியர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா அல்லது ஓய்வூதியம் வழங்கக்கூடிய வங்கிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா? இதன் அடிப்படையில் 11 மாதத்திற்கான பென்ஷன் எந்த மாதத்தை தவிர மற்ற 11 மாதங்களுக்கான பென்ஷன் எப்பொழுது வழங்கப்படும், அந்த தேதியில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா, பென்ஷன் தொகை பெறுவதில் பென்ஷன் தொகை வழங்குவதில் எந்தேனும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். குறிப்பாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா அப்படியும் டைரெக்டாக கிடைக்கும். அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய தேதிகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகைகள் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும், இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன வகையான நிபந்தனைகள் பின்பற்றப்படுகிறது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக ஓய்வூதியதாரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாற்றங்கள், அறிவிப்புகள், உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.